வாங்க உறவுகளே, ப்ரான் கிரேவி செய்யலாமா? அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சமைக்க தேவையான பொருட்கள்: தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கரம் மசாலா தூள், மல்லித்தூள், சிகப்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சோம்பு, உப்பு, கொத்தமல்லி தழை மற்றும் கருவேப்பிலை. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு, ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை, நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி இருக்கிறத சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையிலே இருக்கும், அதை விட நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணி பண்ணுறது தான் நல்லது. அதுலலாம் ஏதோ அவ்வளோவா நல்லது கிடையாது. அவங்க எப்படி அரைக்கிறாங்க, என்ன ஆட் பண்ணுறாங்க, கெட்டு போகாமல் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டிலையே அரைச்சி செய்கிறது நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் மட்டன் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கடல் உணவில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரான் வந்து சிக்கன் டேஸ்ட்டில் தான் இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது வந்து பிடிக்கும், ஏன்னா முள்ளே இல்லாத ஒரு மீன் ப்ரான். ஸோ இதில் இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் உப்பு கொஞ்சம் சேர்த்தேன். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து நமக்கு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரியணும். பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் வேக வைக்கணும். ப்ரான் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா ஜவ்வு மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை ஆட் பண்ணிக்கலாம்.
இறால் நல்லா ஆட் பண்ணணும். நல்லா வாசம், மசாலா வாசம் வந்துடுச்சு. நாங்கள் நல்லா பெரிய இறாலாக தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இறால் ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்கும்னு நினச்சோம். பட் நார்மலாகவே 1 kg வந்து 500 rupees இன்றைக்கி ப்ரைஸு. இறால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பெரிய பெரிய இறால் 1/2 kg நாங்கள் எடுத்தோம். இது 1/2 கிலோ இறால். நீங்களும் எடுத்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள், கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இறாலை வந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 7 minutes தான் வந்துட்டு வேக வைக்கணும். ரொம்ப நேரம் வெந்துச்சு அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் இறால் சாப்பிட்றதுக்கு. அதனால ரொம்ப நேரம் இறாலை வேக வைக்கக்கூடாது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே மசாலாவை வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வேக வச்சிடறோம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 5 minutes ஆகிடுச்சு. 5 to 7 minutes நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல்லு சூப்பராக வருது. பாருங்கள், நல்லா இறால் வந்து மசாலாவோட மிக்ஸ் ஆகிட்டு சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா பெரிய பெரிய இறால். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இறாலில் வந்துட்டு ப்ரோட்டீன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ப்ரோட்டீன், பொட்டாசியம், சில விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இறால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எலும்புக்கு வந்து உறுதி ஏற்படுத்தும். நமக்கு எலும்பில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஸ்ட்ராங்காக இல்லாமல், இப்போ லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு கால் வலி, எலும்பு இதெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இறால் சாப்பிட்டோம் அப்படின்னா எலும்பெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு இதில் படித்தேன். அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ப்ரான் சாப்பிடுங்க. அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக வந்துட்டு கடல் உணவுகளை வந்து எடுத்துக்கும் போது நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா சில பேருக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்தும். ஸோ அதனால் அதிகமாக சாப்பிட்றவங்க பார்த்து சாப்பிடணும். ஓகே, இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். நல்ல வாசமாக இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு சிக்கன் கிரேவி மாதிரி தான் ப்ரானும் இருக்குது. வாசம், ஸ்மெல்லு நம்ம செஞ்சது. சிக்கன் வந்து நம்ம பெண் குழந்தைங்களுக்கு அதிகமாக சிக்கன் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக சிக்கன் பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரானில் வந்து செஞ்சு கொடுங்க. ப்ரான் 65 கூட நம்ம செய்யலாம். ஒன்ஸ் வந்துட்டு நான் ப்ரான் 65 ட்ரை பண்ணேன், எனக்கு ஒழுங்காக வரல. ஸோ இன்னொரு தடவை நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரான் 65 எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, டேஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.